நான் ஒரு புக் பண்ண லொக்கேஷன் இங்கே வந்துட்டு அவங்களுக்கு கால் பண்ணுறேன். பார்த்தா தானே இது தப்பான லொக்கேஷன் ஆகிட்டுருக்கு. என்ன நடக்குதுன்னு தெரில. இப்போ அவங்க வேறு ஒரு லொக்கேஷன் சென்ட் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து கரெக்டாக 1 கிலோமீட்ரு. சரி வாங்க போய் பார்க்கலாம். ஆர்டரு உண்மையான ஆர்டரா இல்லை நம்மளை வச்சு ஃபன் பண்ணுறாங்கன்னு தெரில. போய் செக் பண்ணிடலாம் வாங்க. ஓகே கேஸ், லொக்கேஷன் வந்துட்டோம். இந்த டீ கடை தான் போட்டிருக்காங்க. யாருன்னு தெரியலையே, கால் பண்ணி பார்க்கலாம். ஓடிபி ஓடிபி வேணும் ப்ரோ. தொண்ணூற்றி 74 ஓகே என்ன ப்ரோ. ஓகேவா? ஓகே கைஸ், நம்ம கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். இது கரெக்டாக இங்கேருந்து ஒரு 28 கிலோமீட்டர் காமிக்குது. 28 கிலோமீட்டர் 49 நிமிஷம். ஆமாம், எங்கே ட்ராப்னு சொன்னேன்? துரப்பாக்கம். ஓகே, இன்னும் பிரச்சனை இல்லை கைஸ். துரப்பாக்கத்தில் போயிட்டு இருந்துச்சுன்னா அதில் எப்படியாவது நம்ம ஓட்டிக்கலாம், பிரச்சனை கிடையாது. இந்த ஆர்டர் முடிச்சா எவ்வளோ ஒரு கிடைக்கும்? டோட்டலாக 600 ப்ளஸ் ஒரு 180, 780, ஒரு 1100 கிடைக்குன்னு நினைக்கிறேன். ஓகே வாங்க பார்க்கலாம். ரைடு முடித்தா தான் 1100 ஃபஸ்ட்டு ரைடை கொண்டு முடிப்போம், அதுக்கப்புறம் பார்க்கலாம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த ஒரு ரைடு அங்கே லாங் எடுத்துகிட்டு இல்லை, அந்த ரைடை நான் ட்ராப் பண்ணிட்டேன். அப்போ ட்ராப் பண்ணுறதுக்கு வீடியோ எடுக்க பார்க்குறேன். கேமரா அங்கேருந்து ஆனில் இருந்தது போல இருக்குது. இங்கே வந்து பார்க்க சுத்தமாக சார்ஜே இல்லை. சரி பின்னா அதை அப்படியே ட்ராப் பண்ணிட்டு இங்கே சார்ஜ் போட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணேன். இப்போ இங்கே ஒரு ஆர்டர் வந்துருக்கு. நம்ம தான் பிக்கப் பண்ண போயிட்டுருக்கோம். இங்கே பக்கத்தில் தான் பிக்கப்பு. ஆனால் ட்ராப் பார்த்தீங்கன்னா தேனாம்பேட்டை ஒரு 14 கிலோமீட்டர் வந்துச்சு. ஸோ அப்சர்வ் பண்ணிட்டேன் நான். இங்கே பக்கத்தில் தான் போட்டுருவாங்க. இந்த சந்துக்குள்ள தான் போட்டுருவாங்க. யாருன்னு தெரியலையே. ஓடிப்பிண்ணா கேட்டிங்களா ரேப்பிடவான்னு? புரியல. அவங்கள்ட்ட கேட்டிங்களா ரேப்பிடவான்னு? ஆமாம், அவர் ஆமாண்ணே. ஓ ஓகே ஓகே. 8320. ஓகே ஓகே போகலாமா? ஓகே கைஸ், நம்ம ரவையிட பிக்கப் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். மணி இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:45 ஆகுது. நான் எதுவும் சாப்பிடல. நான் அந்த ரைடை அப்படியே அதில் ட்ராப் பண்ணிட்டு கொஞ்சம் அதில் வெயிட் பண்ணியிருந்தேன். சார்ஜ் போட்டுட்டு இருந்தேன். பக்கத்தில் சாப்பிட்ற கடை இருந்தால் அதில் சாப்பிட்ருக்கலாம். பட் கடையில் பிரச்சனை இல்லை. இந்த ரைடை நம்ம ட்ராப் பண்ண அப்புறம் போய் சாப்பிட்லாம். இந்த ரைடை கொண்டு எப்படி கொண்டு ட்ராப் பண்ணுறதுக்கு 2,400 போட்டிருக்கு. பார்க்கலாம் வாங்க ப்ரோ. இல்லை இந்த ரைட் எடுக்கவா? ஸ்ட்ரைட்டாக போவா? ஓகே ஓகே. எனக்கு 2 ரைட்டு போய் அப்படி சுற்றி வர மாதிரி காமிக்குது. இங்கேயா? ஓகே 125. 125 இல்லைனா ஜிபே பண்ணுறீங்களா? சேஞ்ச் இல்லைண்ணா. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். ஓகே கைஸ், இந்த ரைடு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கு நமக்கு 14 கிலோமீட்டர் 165 கிடச்சிருக்கு. சரி ஓகே. ஒரு 20 அதுக்கு மேலே இருந்தால் தான் கொஞ்சம் நம்ம அமௌண்ட் எப்படியாச்சும் ஒரு கொஞ்சம் பெட்டராக எடுத்துகிட்டு போக முடியும். 250, 300 அந்த மாதிரி. இது பார்த்தீங்களா 14 கிலோமீட்டர் 165. சரி ஓகே, பரவாயில்ல, குட்டு. இனி என்ன பண்ணுவோம்? மணி 2:15. டீநகர் இப்போ நம்ம எங்கே இருக்கணும் பார்த்தீங்கன்னா டீநகர் பக்கம் தான் இருக்கும். ஆர்டர் வந்துகிட்டே இருக்கும் பாருங்கள். கட் பண்ணி விட வந்துகிட்டே இருக்கும். என்னது லோ வாலெட் பேலன்ஸா? அது வேறு கட்டணுமா? 52 ரூபா. அது பிரச்சனை இல்லை. அது 200 300 வரையும் தாங்கும். இனி இருந்த வேலைக்கு அது ஆஃப்லைன் போட்டுரு. ஓகே, ஆஃப்லைன் போட்டால் இனிமேல் ஃபஸ்ட்டு போய் சாப்பிடுவோம். சாப்பிட்ற கடை இருக்கிறது தெரில. சரி ஓகே, பார்த்து பார்க்கலாம் எங்கேயாச்சும் இருக்கான்ட்டு.
பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சிருந்தாங்க, அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ரேப்பிடோவில் ஒரு ஆர்டர் போட்டுருக்காங்க. இது எங்கே பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்னு வந்துச்சு, அம்பத்தூர் தான் இது. ஆக்சுவலாக இது பார்சல் ஸ்விக்கி ஜீனி ஆர்டரு ரேப்பிடோவில் வரும்ல, அந்த ஆர்டர் தான் இது. ஸோ இப்போ அதான் பிக்கப் பண்ண போகிறோம். உடனே போனேன். இது ஸ்விக்கி ஜீனி ஆர்டர் இங்கேருந்து எப்படியும் அது ஒரு 14 கிலோமீட்டர் காமிச்சு நினைக்கிறேன். ஆனால் ஒரு 140 ரூபா தான் கிடைக்கும். இந்த ரேப்பிடோ இல்லை பார்த்தீங்களா, 165 கிடச்சிது. இது ஒரு 140 ரூபா தான் கிடைக்கும் இந்த பார்சலுக்கு. ஏன்னா ஸ்விக்கி ஜீனி ஆர்டர் இருக்கிற ரேட்டு கம்மி, ரொம்ப கம்மி. ஆனால் கஸ்டமர் வந்து அவன் அமௌண்ட்டு ஜாஸ்தி ஆட்டாங்கிறான். இப்போ எனக்கு இந்த 14 கிலோமீட்டருக்கு 140 ரூபா எனக்கு வருதுன்னா அவன் டபுள் ஆட் அமௌண்ட்டாக வாங்குவான். எப்படின்னா ஒரு 300 வாங்குவான், அதில் ஒரு 160 ரூபா எடுத்துட்டு 140 ரூபா எனக்கு தரும். காய்ஸ், யாராச்சும் ஒன்று சொல்லிக்கிறேன், யாராச்சும் இது ஸ்விக்கி ஆப் யூஸ் பண்ணுறவங்க இருந்தீங்கன்னா ஸ்விக்கி ஜீனி ஆர்டர் புக் பண்ணாதீங்க. ஏன்னா அமௌண்ட்டு அவ்வளோ மோசடி பண்ணுறாங்கன்னு சொல்லி ஆகணும். சில ஆர்டருக்கெல்லாம் 35 கிலோமீட்டர்லாம் ஸ்விக்கி இந்த ஜீனி ஆர்டர் போடுவாங்க. நான் அவங்கள்ட்ட சும்மா கேட்டிருக்கேன், நீங்கள் எவ்வளோ ரூபா பே பண்ணீங்கன்னு. ஏன்னா ஆன்லைனில் பே பண்ணோம், அது எங்கள் கையில் கொடுக்க மாதிரி இருக்காது, ஃபுல்லாக ஆன்லைனில் பே பண்ண மாதிரி தான் இருக்கும். அது எவ்வளோ ரூபா பே பண்ணிங்க? அப்போ அவங்க நான் அந்த 35 கிலோமீட்டருக்கு அவங்க சொல்லுவாங்க 720 அந்த மாதிரி, 720 750 அந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு கிடைக்கிற என்ன 35 கிலோமீட்டருக்கு 350 ரூபா மட்டும் தான் கிடைக்கும். இது எனக்கு கிடைக்கலன்னு நான் சொல்லலை, அவங்க கையில் இவ்வளோ நஷ்டம் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ மேபி பார்க்குறேன், நீங்கள் ஏதாச்சும் ஸ்விக்கி ஜீனி ஆர்டர் புக் பண்ணுற இருந்துச்சுன்னா தயவு அந்த பார்சலுக்கு வேண்டி புக் பண்ணுறது தயவு செஞ்சு அதை யூஸ் பண்ணிடாதீங்க. பார்சலுக்கு வேண்டி நமக்கு நிறைய ஆப் இருக்குது. இப்போ என்னது இந்த போட்ரு, அது மாதிரி ரேப்பிடோ, ஊபரில் நீங்கள் பார்சல் புக் பண்ணிங்கன்னா ரொம்ப கம்மி தான் ரேட்டு. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ட்ரை பண்ணுங்கள். இந்த ஸ்விக்கி ஜீனி ஆர்டர் மட்டும் புக் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு. அந்த ரெனால்ட் சர்வீஸ் சென்டர் இருக்குது அம்பத்தூரில். ஓகேவா? அங்கே இடம் தெரியலனா இவர் ஃபோன் நம்பர். ஓகே, இது டெலிவரி லொகேஷன் கான்டாக்ட் நம்பர் தானே? ஆமாம். ஓகேண்ணா. இது ஆன்லைனில் பே பண்ணிங்களா? ஆன்லைனில் பே பண்ணுறேன். எவ்வளோ காமிச்சு ஆன்லைனில்? 260 ரூபாய் நம்ம காமிச்சு. சரி, ஓகேண்ணா. ஓகே. ஓகே சரி, நான் பிக்கப் பண்ண. ஓகேண்ணா. சரி, ஓகே கைஸ். இது நம்ம பிக்கப் பண்ணிட்டோம். இந்த ஒரு கவர் தான் இது. அவர்கிட்ட 260 வாங்கி சம்திங் ஏதோ வாங்கிட்டுருக்குன்னு சொன்னாங்க. ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணோம். ஆமாம், சேஃப்டி ரொம்ப முக்கியம் பிகில். நமக்கு கிலோமீட்டர் எவ்வளோ காமிச்சு பார்த்துமா? கரெக்டாக 14 கிலோமீட்ரு. பார்க்கலாம், இதை முடிச்சுட்டு அமௌண்ட் நமக்கு எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். பார்த்துட்டு நம்ம கணக்கு பண்ணலாம். எவ்வளோ அப்படின்னா கஸ்டமர்னு வாங்கியிருக்கேன், நமக்கு எவ்வளோ தாரான் பார்க்கலாம். காய்ஸ், அப்புறம் ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம கால் தேரண்டே இந்த ரேப்பில் ஓடிட்டுருக்கேன் பார்த்தீங்களா. கிட்டத்தட்ட ஒரு 4-5 இல்லை 5 ரேடுக்கு மேலே எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுவேன் நினைக்கிறேன். இப்போ தான் அந்த 13லேருந்து ஒரு 14 கொண்டு வந்திருக்கான். இது இன்னும் 15க்கு மேலே வரணும்னா விடுந்துருக்கேன். ஏன்னா ஒரு 16 வந்தால் தான் அதில் பெஸ்ட்டு. இப்போ இது 15 வந்தால் விட முடியாது, 16 வந்தால் தான் அதில் பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லுவானுவேன். எத்தனை? ஓகே ப்ரோ. ஓகே கைஸ், இந்த ரேட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கு நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னா இதை பார்த்தா தெரியாது, உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். ஃப்ரெண்ட்லேயே காட்ட மாட்டான் நமக்கு. ஆல் ஏர்னிங்ஸ் 143 ரூபா. 14 கிலோமீட்டருக்கு 143 ரூபா. ஓகே, பரவாயில்ல. கிலோமீட்டருக்கு கிட்ட 10 ரூபா வச்சு தரான். அப்படின்னா அவங்கள்ட்ட 240 ரூபாயோ 260 ரூபா வாங்கியிருந்தான். 100 ரூபாய் மேலே கமிஷன் பிடிக்கிறான். நானே எவ்வளோ ஆப்பு பார்த்துருக்கேன். ஆனால் இதை மாதிரி ஸ்விக்கி ஜீனி ஆர்டரில் கமிஷன் பிடிக்கிற மாதிரி ஒன்று கூட நான் பார்த்த கிடையாது. பார்த்தீங்களா? ஏன்னா 143 ரூபா. ஆனால் அவர் தினார் 140 ரூபா, 240 ரூபா, 260 தினார். நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்க அப்போ நான் எவ்வளோ கமிஷன் பிடிக்கிறான்ட்டு. இதே நீங்கள் வேறு ஒரு ஆப்பில் புக் பண்ணி வச்சுக்கோங்க, 14 கிலோமீட்ரு கூட ஒரு 30 ருபீஸ் 40 ருபீஸ் எக்ஸ்ட்ரா காமிக்கும், அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா நமக்கு போர்ட்டரில் ஒரு ஆர்டர் வந்திருக்கு. இது எங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தான் பிக்கப்பு. எனக்கு திரும்பி உட்காந்து ட்ராப் பண்ணு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு என் இடத்த பேர் வரல, ஒரு கம்பெனி நேம் வந்துச்சு. கம்பெனி நேம் போட்டு போகும்போது திரும்பி உட்காந்து லொக்கேஷன் காமிச்சு. ஸோ இங்கே பிக்கப் பண்ணி திரும்பி உட்காந்து ட்ராப் பண்ணணும். பிரச்சனை இல்லை, போட்டு ஆர்டர் தானே. இங்கேருந்து திரும்பி போனால் திரும்பி உட்காந்து ஆர்டர் கிடைக்கும். இந்த ஆர்டர் அமௌண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். இது நான் கம்பெனி நேம் போட்டு பார்த்தா 24 கிலோமீட்டர் கிட்ட வந்துச்சு. ஆனால் 250 ரூபா தான் அமௌண்ட்டு காமிச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, லொக்கேஷன் இங்கே தான் போட்டுருவாங்கோ. சைக்கிள் அனுப்பிட்டு கால் பண்ணும். அப்படியே கேட்டோம், வெயிட் இருக்காண்ணா? ஓகே, பரவாயில்ல.
ஓகே அவ்வளோதான், இன்னும் எங்கேயும் போகுது. ஓகேண்ணா. ஆ ஓகே ஓகே. அங்கே கம்பெனி நேம் என்னது? அதுவும் இதே கம்பெனியா? ஓ ஓகே ஓகே. ஸ்டார்ட் ட்ரிப் எத்தனை கிலோமீட்டர் இங்கேருந்து? ஜிபே நம்பரா? இல்லை இல்லை, வேறு நம்பர். ஜிபே நம்பர் வேறு. சரி ஓகே ஓகே. இல்லை ஜிபே நம்பரில் இப்போ ஒரு மிஸ் கால் விட்டுறேன் அப்புறம். இதுதான் ஜிபே நம்பர். ஓகேவா? ஓகே கைஸ், இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர்னா கரெக்டாக? அதான் இங்கேருந்து கரெக்டாக 24 கிலோமீட்ரு. 24 கிலோமீட்டருக்கு 252 ரூபா. நீங்கள் கேட்கலாம் 24 கிலோமீட்டருக்கு 250 ரூபா இருக்குல்லடா, கிலோமீட்டர் 10 ரூபாய் மாதிரி தான் எனக்கு கிடைக்குதுன்னு. வாய்ப்பு இல்லை ராஜா, இது 2 கமிஷன் வேறு பிடிச்சிருவான். இப்போ இந்த 24 கிலோமீட்ரு 250 ரூபா. சரி ஓகே, 252 ரூபா. அதை நம்ம 250 வச்சுருக்கலாம். கரெக்டாக 10% இருந்ததுன்னா 25 ரூபா பிடிப்பான். அப்படின்னா என்ன, மொத்தம் இதில் கிடைக்கிறது 225 ரூபா கிடைக்கும். இப்போ கொஞ்சம் ஒரு பெரிய பார்சல், கொஞ்சம் நல்லா வெயிட் ஜாஸ்தின்னா இது எனக்கு கொஞ்சம் கூட ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நம்ம பேசி அமௌண்ட் ஒரு 50 ரூபா கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கலாம். ஆட்டோக்காரன் திடீர்னு மயிலும் பாருமா என்ன காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் இப்போ ஒரு 5:50 ஆகுது, 49 5:50 ஆகுது. நான் அந்த எங்கள் 52 ஒரு ஆர்டரு இது போர்ட்டலில் கொண்டு வந்து பார்த்தீங்களா, அந்த ஆர்டர் ட்ராப் பண்ண அப்புறம் டெலிவரி பண்ண அப்புறம் இங்கே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணியிருந்தேன். ரொம்ப கொஞ்சம் நேரம் இல்லை, எப்படியும் ஒரு ½ ஹவர் மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். இது இங்கே வெயிட் பண்ணியிருந்தேன். இப்போ ஒரு ஆர்டர் போட்டிருக்கான். இது எங்கே பார்த்தீங்கன்னா எனக்கே சரியாக தெரில, ஸ்ரீபெரும்புத்தூர்லாம் தாண்டி போனேன். என் ஃப்ரெண்டு பார்த்துட்டு, என் ஃப்ரெண்டு இங்கே இருந்தான், நான் தான் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நான் இந்த ஆர்டர் எடுத்துட்டேன். என் ஃப்ரெண்டு சொன்னால் இங்கே ஸ்ரீபெரும்புத்தூரம் தாண்டி போகணும், 33 கிலோமீட்டர் காமிக்குதுன்னு. 33 கிலோமீட்டர். ஆனால் அமௌண்ட் பரவாயில்லைங்க இந்த ஆர்டருக்கு. கரெக்டாக ஒரு 460 ரூபா நம்ம கமிஷன் நினைக்கிறேன். 460 ரூபானா 45 ரூபா அவன் கமிஷன் போக எப்படியும் ஒரு 400 ரூபா கிடைச்சாலும் நமக்கு ஓகே தானே. நானும் இன்னும் பயந்துகிட்டே இருந்தேங்க. கிட்டத்தட்ட இன்றைக்கி எவ்வளோ ஏர்ன் பண்ணோம், மொத்தத்தில் ஒரு 1500 ரூபாய் கிட்ட ஏதோ தான் ஏர்ன் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் நான் நினச்சிட்டு இருந்தேன். பரவாயில்ல, ஒரு அடுத்த ஒரு 400 ஒரு ரைடு வந்துருக்கு. இது முடிக்கும்போது எப்படியும் ஒரு 2000 கிட்ட வந்துடும், கிட்டத்தட்ட ஒரு 2000 கிட்ட வந்துடும். நீ நெக்ஸ்ட் ஒரு 500 ரூபா பார்க்கணும், எப்படின்னு தெரில. ரிட்டன் அங்கேருந்து ஒரு ஆர்டர் போட்டாங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அங்கே டெலிவரி பண்ண பிக்கப் பண்ணி இது கன்ஃபார்ம் ஆகலை, ஃபஸ்ட் லொக்கேஷனுக்கு போகிறோம். சப்போஸ் இது நம்ம ஓகே ஆச்சுன்னா கொண்டு டெலிவரி பண்ண அப்புறம் ரிட்டன் அங்கேருந்து இங்கே ஒரு ஆர்டர் போனால் பக்காவாக இருக்கும். இன்னது 2000 ரூபா ப்ராஃபிட் நம்ம அப்படியே ஏர்ன் பண்ணிடலாம். சரி ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம போகலாம். காய்ஸ் ஆர்டரு கன்ஃபார்மானே தெரிலங்க. லொக்கேஷன் இங்கே தான் முடியுது. ஆனால் இந்த கம்பெனியா, இந்த கம்பெனிக்கு என்ட்ரன்ஸை காணாமல் அந்த பக்கம் நினைக்கிறேன். என்ட்ரன்ஸ் ஒரு நிமிஷம் எங்களை கால் பண்ணி கேட்கலாம். ஓகே கைஸ், நம்ம பொருளை பிக்கப் பண்ணிட்டோம். இந்த ஒரு பாக்ஸ் தான், பரவாயில்ல. இதெல்லாம் நமக்கு டெலிவரி கரெக்டான சைஸு பார்த்தீங்களா. நமக்கு இதே மாதிரி பொருள்னால் நம்ம அமௌண்ட் எக்ஸ்ட்ரா கேட்க வேண்டிய தேவையில்லை. வாங்கினோமா, பைக்கில் வச்சு கட்டினோமா, கொண்டு போய் டெலிவரி பண்ணாமான்னு இருக்கலாம். தேவையில்லாமல் அவங்கள்ட்ட பேச வேண்டிய தேவையில்லை. இதுதான் கரெக்டான அளவு டெலிவரி பண்ண வேண்டியது. இது வெயிட்டும் அவ்வளோ பெருசாக கிடையாது, ஒரு 15 கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன். 10க்கு மேலே இருக்கும், 15 அடி அவ்வளோதான் இருக்கும். கரெக்டாக இருக்கும். ஓகே, இது இங்கேருந்து எத்தனை கிலோமீட்ரு? 36 கிலோமீட்ரு. எஸ், கரெக்டாக 36 கிலோமீட்ரு 1 ஹவரில் ரீச் ஆகணும் போட்டிருக்கு. ஓகே, 1 ஹவர்னால் 7 மணிக்கு அங்கே போய் ரீச் ஆகும். அங்கே ரிட்டன் ஆர்டர் கிடைக்குமா தெரியலையே. ஸ்ரீபெரும்புத்தூர் வந்தால் அது 2 மேபி ரைடு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு சில டைம் ஏன்னா 1-2 நாள் கிடச்சிருக்கு. ஓலாவில், ரேப்பிடோ கிடச்சது கிடையாது, ஓலாவில் கிடச்சிருக்கு. காய்ஸ் அப்புறம் என் ஃப்ரெண்டு ஒருத்தனோட இங்கே பேசியிருந்தேன். எல்லாம் நிற்கிறானாலும் தெரில. இங்கே தான் நின்னா அவன் என்ன நிற்கிறான், இவனே தான். இவங்கள எம்டி பைக்கில் தான் டெலிவரி பண்ணாங்க. ஆமாம், நான் இப்போ தான் வரேன். ஆமாம், இங்கே 33 கிலோமீட்டர் 52 நிமிஷம். ஆர்டர் கிடைக்குமா அந்த ஏரியாவில்? ஸ்ரீபெரும்புத்தூர் வந்தால் தான் ஆர்டரு. ஸ்ரீபெரும்புத்தூர் எப்படியும் ஒரு 10 கிலோமீட்டர் உள்ளாடி வருமா? சரி ஓகே ஓகே. அது ஆர்டர் கிடைச்சு நான் குரூப்பில் போடியேன் ஃபோட்டோ.
காய்ஸ் இப்போ இவங்கள பார்த்தீங்களா, இவன் ஃப்ரெண்டு, அப்புறம் இவங்க ஒரு கேங்கு. ஃபஸ்ட்டு இவங்க தான் இந்த போட்டு ஓட்டுற கேங்கு. நான் இவங்கள பார்த்தா நானும் அப்படி கொஞ்சம் நாள் போட்டில் ஓட்டிகிட்டு இருந்தேன். எப்படின்னா இவன் ஒருத்தன், இவன் வீடு குண்டத்தூர், அப்புறம் இன்னொருத்தன் இருக்கான், அவன் வீடு எங்கள் மதுரை ஒரு பக்கம் நெற்குண்டான் அவன், அப்புறம் இன்னொருத்தன் பெரம்பூர். டோட்டல் அவங்க ஒரு 3 பேர், அப்புறம் இன்னொருத்தவங்க தான், அவனை பார்த்தது கிடையாது. இவங்க 3 பேர், இன்னொருத்தவன், மொத்தம் 4 பேர். அவங்க 4 பேருமே எம்டியில் தான் போட்டு ஒர்க் பண்ணுவாங்க. 4 பேருமே போட்டு, 4 பேருமே எம்டி பைக்கு. அது ஒரு தனி கேங்கு, நரிக்கூடன்னு சொல்லுவாங்கல்ல, அதான் மாதிரி தான். எப்படி தான் நான் எல்லாம் இந்த பைக்கை வச்சுட்டு சில பொருளுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எம்டி பைக்கில் இப்படி தான் வச்சு ஓட்டுறாங்கன்னு தெரியாது. அதுவும் இப்போ இந்த பைக் பார்த்தீங்கல்ல, அந்த பைக் கிட்டத்தட்ட எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிக்கணும்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 1,20,000 மேலே ஓடிச்சு. நான் அன்னைக்கு பார்க்கும்போது எப்படியும் 1 மாதம் இருக்கும். அப்போ பார்க்கும்போது 1,20,000 மேலே ஓடி இருந்துச்சு. 23, 24 அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இவன் இந்த பைக் எடுத்து எத்தனை வருஷம் ஆகுதுன்னா, கரெக்டாக 23 எடுத்தான்னு நினைக்கிறேன். 2023 எடுத்தான்னு நினைக்கிறேன். இது ஒரு 2 வருஷத்தில் இத்தனையே ஓட்டியிருக்கான். ஏன்னா ஃபுல்லாகவே இந்த ஒர்க்கு வேண்டி இந்த பைக்கை போட்டு ஓட்டிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, அவ்வளோ ஓடிடுச்சு. ஸோ அப்படி இவங்க 3 பேர் இருக்காங்க. அது நாங்கள் எப்போவுமே மீட் பண்ண முடியாது. ஏன்னா ஒருத்தனை வீடு குண்டத்தூர், என் வீடு முடிச்சூர், இன்னொருத்தனை வீடு மதுரவாயில், இன்னொருத்தனை வீடு பெரம்பூர், எல்லாருமே அங்கங்கே ஏற்றிருக்கேன் பார்த்தீங்களா. சப்போஸ் இந்த வேலை பார்க்கும்போது ஏதாச்சும் இப்போ இண்டஸ்ட்ரியிலேருந்து அம்பத்தூர் போகிறோன்னு வைங்களேன், அங்கே வேறு ஏதாச்சும் இருப்பான். அப்படியே பேசி சப்போஸ் அவங்க இப்போ 2 பேர் இருக்காங்கன்னா, நான் அம்பத்தூர் ஒரு ஆர்டர் வருதுன்னா அதை நானே எடுத்துருக்கேன். அப்படியே போய் பேசிட்டு அப்படி ஜாலியாக இருக்கோம். அப்படி ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் ஜாலியாக இருக்கும் இல்லை, அது மாதிரி இருக்கும். ஆனால் ஒன்று, இப்போ நம்ம தனியாக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஆர்டர் வரலையே என்ன, அப்படியே மைண்ட் ஒரு டிப்ரெஷனில் இருக்கும். இதே ஃப்ரெண்ட்ஸுக்கு இருந்தால் ஆர்டராவது மயிராகுது வந்தால் வரட்டும், போனால் போட்டோம், அப்படியே அது ஜாலியாகிட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது அப்படியே நல்ல நேரம் போகும், நல்ல ஜாலியாகிட்டு இருக்கும். அது கரெக்டாக இப்போ 49 நிமிஷம் காமிக்குது. ஸ்ரீபெரும்புதூர் கிட்ட டிராஃபிக் இருக்க மாதிரியே காமிச்சு. அது இந்த டைமில் டிராஃபிக்கா? ஆமாம், மேபி இருக்கலாம். இப்போ வேலை முடிச்சுட்டு போவாங்கல்ல, அதனால டிராஃபிக் இருக்கலாம். ஏன்னா அதில் பார்த்துல தெரியுது ரெட் ஆட்டு போட்டிருக்கு. ரெட் ஆட்டுன்னா நம்ம டிராஃபிக் ஹான்க சவுண்டு பார்த்தீங்களா? டிராஃபிக் இருந்துச்சுன்னா ரெட் கலரில் இருக்கும், அது மாதிரி தெரியுது. என்ன டிராஃபிக்லாம் எடுக்கிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று டெலிவரி பண்ணோம். கொஞ்சம் சீக்கிரமாக போனால் நல்லா இருக்கும். ஏன்னா சீக்கிரமாக டெலிவரி பண்ணால் தான் அதுக்கப்புறம் ஒரு ஆர்டர் கிடச்சதுன்னா கரெக்டாக இருக்குது நமக்கு. நான் அங்கேருந்து பார்ப்பேன், இந்த டெலிவரி பண்ண அப்புறம் பார்ப்பேன் ஏதாச்சும் ஆர்டர் கிடைக்குதா என்னென்னு. சப்போஸ் கிடைக்கலன்னா ஸ்ரீபெரும்புதூர் வந்துடுவேன். எப்படியாச்சும் ஒரு ஆர்டர் கிடச்சுன்னா நல்லா இருக்கும் அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு. இல்லைன்னா பார்த்துக்கோங்களேன், நான் இப்படி போகிறேன் பார்த்தீங்களா, இங்கேருந்து கரெக்டாக இப்போ நான் சொல்கிறேன், இது குண்டத்தூர் பக்கம் வந்துட்டேன். 31 கிலோமீட்ரு. குண்டத்தூர்லான்ட்டு முடிச்சூர் எப்படியும் ஒரு 8 கிலோமீட்டர் கிட்ட வரும் வைங்களேன். கிட்டத்தட்ட அரௌண்ட் ஒரு 40 கிலோமீட்டர் வெட்டியாக வரணும் வீட்டுக்கு. ஆர்டர் கிடைச்சுன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சப்போஸ் ஆர்டர் கிடைக்கலன்னா எவ்வளோ தூரம் வெட்டியாக வரணும். இப்போ தான் நம்ம இங்கே ஸ்ரீபெரும்புதூர் ஜங்ஷன் வந்துருக்கோம். கிட்டத்தட்ட ஓரளவு இருட்டிடுச்சு, கொஞ்சம் நல்லா இருட்டிடுச்சு. இப்போ டைம் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, கரெக்டாக 6:34 ஆகுது. இன்னுமே 12 கிலோமீட்டர் இருக்குது. நீ இங்கேருந்தும் 12 கிலோமீட்டர் போகணும். அப்படின்னா இங்கேருந்து 12 கிலோமீட்டர் போயிட்டு இங்கே வந்தால் தான் ஆர்டர் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுவும் கன்ஃபார்ம் கிடையாது, வாய்ப்பு தான் இருக்குது. கிடைச்சா கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. இங்கே கரெக்டாக 23 நிமிஷத்தில் ரீச் ஆகணும் போட்டிருக்கு. 6:57 ரீச் ஆகணும் போட்டிருக்கு. ஓகே கொஞ்சம் டிராஃபிக் வர இருக்குங்க போகிற வழியில், அதுதான் லேட் ஆகுது. ஓகே கைஸ், நம்ம லொக்கேஷனில் வந்துட்டோம் ஃபைனலாக. ஒரு வழியாக வந்துட்டோங்க. இந்த கம்பெனி நினைக்கிறேன் எம்எஸ்டி இவங்களே தான் கரெக்டாக வந்து வாங்கிக்கிறாங்க இல்லையோ எங்களாண்ணா? ஓகே ஓகே கைஸ், இந்த ரைடு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மற்றதையும் சும்மா ஆன் பண்ணி போட்டுக்கலாம். ரேப்பிடோ கண்டிப்பாக அவுட் ஆஃப் சிட்டி தான். இப்போது போட்டிருக்கு அவுட் ஆஃப் சிட்டி தான் வந்துச்சு. ஏன்னா போட்டு இந்த ஆர்டர் முடிச்சோம் பார்த்தீங்களா, இதுக்கு அவுட் ஆஃப் சிட்டி தான் வந்துச்சு. சரி ஓகே, ஓலா போட்டுடலாம். ஓகே டன்னு போட்டு அப்படியே போயிடலாம். ஸ்ரீபெரும்புதூர் போவோம் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக. இப்போ டைம் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, கரெக்டாக 8:15 கிட்ட ஆக போகுது. நான் இங்கே லொக்கேஷனில் வந்து ஸ்ரீபெரும்புதூர் கிட்ட இருக்கிற ஜங்ஷன் தான். எங்கே இருந்தாலும் ஆர்டர் கிடைக்கும். நான் இந்த லொக்கேஷன் வந்து 7:15 வந்துட்டேன். அங்கே டெலிவரி பண்ண பார்த்தீங்களா, அங்கேருந்து ஒரு 7:15 இங்கே வந்துட்டு சரி ஓகே ஏதாச்சும் ஆர்டர் கிடைக்கும் பார்த்துட்டு இருந்தேன். வாய்ப்பே இல்லை. இதுவரை நம்ம ஏர்ன் பண்ணதை கூட்டி பார்த்தேன், கிட்டத்தட்ட 250 200 கிட்ட வருது. அப்படி இப்படின்னு சேர்த்து பார்க்கும்போது ஒரு இங்கேருந்து ஒரு ரைடு அப்படி நம்ம வந்தோம் பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு ரைடு போகிறது கிடச்சுன்னா நல்லாயிருக்கும். ஒரு 400 ரூபாய்க்கு கரெக்டாக முடிஞ்சிடும் என்னோட. அதான் வெயிட் பண்ணி பார்த்தேன், ஆர்டரே கிடைக்கல. இருந்தாலும் அப்படியே முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும் மனசு வர மாட்டேங்குது. நம்ம ஒன்று பண்ணலாம், இங்கேருந்து என்னை வீட்டுக்கு போகிற வழியில் கிட்டத்தட்ட ஒரு
என்னென்னு சொல்கிறது, அது ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா தான். பிள்ளைப்பாக்கம் அப்புறம் அமரமேடு அப்படிலாம் இருக்குது. நம்ம இதுக்கு அந்த லொக்கேஷனில் அப்படியே போவோம். ஏதாச்சும் ரைடு கிடச்சுன்னு எடுத்து ஓட்டலாம், இல்லைன்னா திரும்ப கன்டினியூ பண்ணுறேன். பார்க்கலாம் கைஸ். இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 8:59 9 மணி ஆக போகுது. நான் அங்கேருந்து ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து கிட்டத்தட்ட என் வீட்டுக்கிட்டே வந்துட்டேன். இங்கே உள்ளாடி தான் இருக்குது. ஒரு நிமிஷம் மைக் கரெக்டாக இருக்கா? ஓகே. இங்கே உள்ளாடி தான் வீடு இருக்குது. சரி பார்த்தேன் அங்கேருந்து இங்கே வரது வரைக்கும் ரைடு போடுறான்னு எல்லாமே. நான் இங்கே கிட்டத்தட்ட முடிச்சுக்கிட்ட வந்துட்டேன். இங்கே வந்த அப்புறம் ஸ்ரீபெரும்புத்தூர் திருப்பி கூப்பிட்றான். ட்ராப் பண்ணி ரேப்பில் ஒரு ரைடு வந்துச்சு இங்கேருந்து ஸ்ரீபெரும்புத்தூர். நான் எடுக்கலை. அடுத்து போயிட்டு ரிட்டன் நம்ம சும்மா தான் வரணும். நான் இப்போ வரும்போதே கிட்டத்தட்ட எனது ஒரு 20 கிலோமீட்டர் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸ்ரீபெரும்புத்தூர் வந்து வீடு 20 கிலோமீட்டர் இருக்கும். அல்லாமல் நம்ம அங்கே ஃபஸ்ட்டு லாஸ்ட் ஆர்டர் நம்ம அங்கே ட்ராப் பண்ண லொக்கேஷன்லேருந்து எப்படியும் டோட்டலாக பார்க்கும்போது ஒரு 35 கிலோமீட்டரும். அப்படின்னா 35 கிலோமீட்டர் வெட்டியாக தான் வந்துருக்கேன், எந்த ரைடுமே இல்லாமல். சரி விட, நம்ம எதிர்பார்க்குறது எல்லாம் நடக்கும்னு நம்ம நினைக்கக்கூடாது. சரி ஓகே போதுங்க ஐஸ். இன்னைக்கு நம்ம மொத்தமாட்டி எவ்வளோ ஏர்ன் பண்ணணும்னு பார்த்துக்கலாமா? ரேப்பிடோவில் ஒரு தெரியுதா 1237 1237 ப்ளஸ் ஒரு போர்ட்டலில் 2 ரைடு கம்ப்ளீட் பண்ணோம். டோட்டலாக ஒரு 640 ரூபா கமிஷன் போக, அது ஒரு 640. அப்புறம் ஓலாவில் ஒரு ரைடு 180 ரூபா. 180 சாரி 180. நானே என்னடா. ஓகே. அப்புறம் ஒரு டிப்ஸு நம்ம ஒரு 50 ரூபா போட்டுக்கலாம். அப்படி இப்படி ஒரு 50 ரூபா டிப்ஸு. டோட்டலாக இன்னையோட ப்ராஃபிட் இல்லை, ஏர்னிங்ஸ் பார்த்தாச்சுன்னா 2107 ரூபா. இதில் நம்ம 500 ரூபா மைனஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வரும்போதே ரிசர்வ் ஆகிருச்சு. -500 முடிச்சு விட்டிங்க போங்க. அப்புறம் சாப்பாடுக்கு ஒரு 150 ரூபா. ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் செலவாயிடுச்சு, அதனால் ஒரு 150. டோட்டலாக ஒரு 1457 ரூபா தான் இன்னும் நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம். ப்ராஃபிட் ஒரு 1457 ரூபா என்னோட ப்ராஃபிட்டு. சரி ஓகே விடுங்க. கொஞ்சம் அதிகமாக தான் ஆசைப்பட்ட போல இருக்குது. நான் ஆக்சுவலாக இந்த 2000 டார்கெட் வச்சது ஒரே காரணம் தான். நான் ஒரு நாள் ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஒரு நாள்னா ஆனால் எனக்கு என்னதான் இதில் இருந்தேன்னு தெரில. டக்குன்னு பெரிய ரைடெலாம் வந்துச்சு. அப்படி விட்டு எனது போர்ட்டலையும் கம்ப்ளீட் பண்ணேன், ரேப்பிடலையும் ஓட்டினேன். அப்படி இப்படின்னு அப்படியே ஒரு 2500 2600 கிட்ட ஏர்ன் பண்ணிட்டேன் ஒரு நாள்னா. அன்றைக்கி நைட்டு இப்படி 8-9 மணி வரைக்கும் ஓட்டி. சரி நான் அதனால தான் அந்த ஒரு நம்பிக்கையில் தான் இன்றைக்கி வந்தேன். பார்த்தாச்சுன்னா அந்தளவுக்கு ரைடு கிடைக்கல. நம்ம டெய்லியும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது அந்த ரைடு. என்னைக்காச்சும் ஒரு நாள் நமக்கு லக் இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். சரி ஓகே விடுங்க. இன்னையோட நம்ம ஏர்னிங்ஸ் இவ்வளவு தான். சரி ஓகே பார்த்துக்கலாம் காய்ஸ். நாளைக்கு பார்த்துக்கலாம், கன்டினியூ பண்ணுறேன் நாளைக்கு. சரி ஓகே, வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள். யாராச்சும் புதுசாக நம்ம சேனலில் யாராச்சும் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தட்டி விடுங்கப்பா. கூடிய சீக்கிரம் நம்மளும் பைக் எடுக்கிறோம். ஓகே கைஸ், பாய், see you later.